வணக்கம் சார். வணக்கம். இப்போ விசிகாவோட வேட்பாளர்கள்லாம் அறிவிச்சிருக்காங்க. அந்த வகையில் 3 எம்எல்ஏக்களுக்கு பழைய எம்எல்ஏக்களுக்கு கொடுக்கல. அதில் விசிகாவில் ஆளூர் ஷானவாஸ் மட்டும் ரொம்ப முக்கிய புள்ளி மாதிரி அவருக்கு ஏன் கொடுக்கல, எதுக்கு கொடுக்கலன்னு சொல்லிட்டு ஒரு பரபரப்பான ஒரு விவாதமே போய்கிட்டு இருக்கு. அந்த வகையில் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி திரும்ப அவர்கள் இன்னைக்கு ஒரு வீடியோ வெளியிட்டு அந்த ஒரு விளக்கம் கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் பார்த்தீங்களா? பார்த்தேன். எனக்கு என்னன்னா அண்ணன் திருமா அவர்கள் இதற்கெல்லாம் ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எனக்கு தெரியல. சீட்டு கொடுக்கல 2-3 நாளாக எழுதிட்டு இருக்கானுங்க. ஏன் ஷானவாஸை கொடுக்கல, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, திரும்ப ஏன் இப்படி பண்ணாரு சொல்லிட்டு 2-3 நாள் எழுதிட்டு இருந்தானுங்க. அப்போல்லாம் அண்ணன் ஷானவாஸ் அதுக்கு விளக்கம் கொடுக்கல. இன்னைக்கு காலையில் தான் கொடுத்துருக்காரு. எனக்கு என்ன ஒரு டவுட்னா, நேற்று அண்ணன் சங்கத்தமிழ் அவர்கள் எடுத்த ஒரு பேட்டி கொஞ்சம் விவாத பொருளாக மாறிச்சு. அதன் பிறகு இந்த மாதிரி விளக்கங்கள்லாம் வருதான்றது தெரியல. நான் இன்னொரு விஷயம் கேட்குறேன். இப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுத்தே ஆகணுன்றது விசிகாவினுடைய விதி கிடையாது. அது அண்ணன் திருமாவிற்கு வேலையுமே கிடையாது. ஏன்னு கேட்டால் இவர் கட்சிக்காக இருக்கிறாரா இல்லையானது அப்புறம் பேச வர. நான் எனக்கு என்னன்னா விசிகா ஒரு திமுக மாதிரி அதிமுக மாதிரி வாரிசுகளுக்கே சீட்டு தரக்கூடிய ஒரு கட்சி கிடையாது. அது ஒரு ஜனநாயக கட்சி. அந்த கட்சியில் உழைக்கக்கூடியவங்களும் சீட்டு தராங்க. அதன் பிறகாக பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தவங்க சீட்டு கொடுத்துருப்பாங்க. அப்படிதான் கொடுப்பாங்க. அதுதான் முறை. இப்போ போன முறை கொடுத்த மோஸ்டவாக எல்லாருமே பார்த்தீங்கன்னா துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் படையூர் பாபு அவர்களை தவிர்த்து மீதி போட்டியிட்ட சீட்டு கொடுக்கப்பட்ட அத்தனை பேருமே துணை பொதுச் செயலாளர்கள் தான். ஏன் கொடுக்குறாங்கன்னா, சரி சீனியாரிட்டியின் அடிப்படையில் கட்சிக்காக இருக்கிறாங்க அப்படின்னு அடிப்படையில் பொதுச் செயலாளர் துணை பொதுச் செயலாளர் சீட்டு கொடுத்தாங்க. சரி, ஒரு முறை வின் பண்ணிட்டீங்க இல்லையா, அடுத்த ஒரு சிறுத்தைக்கு அடுத்த ஒரு தொண்டருக்கு தவறுன்னு விருப்பம் இருக்காதா? விருப்பம் இருக்கும். அந்த விருப்பம் நியாயமானது தான். அப்போ இதில் ஒரு விளக்கத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். முதல்ல ஷானவாஸ் நாகப்பட்டினத்தில் போட்டிட்டு அங்கே வெற்றி பெறாரு. இன்னைக்கு இந்த இதில் என்ன சொல்றாரு அவர், இந்த ஆடியோவில் நான் புதிய தலைமுறை கொடுத்ததை பார்த்தேன். நான் அந்த ஆடியோவில் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி நான் நாகப்பட்டினத்தில் பார்த்தீங்கன்னா விசிகாக முதல்ல செல்வாக்கே இல்லை, அது என் ஊருமே கிடையாது, அவங்க எங்களுக்கு கொடுத்துட்டாங்க, அப்புறம் என் கலப்பணியின் மூலமாக நான் வெற்றி பெற்றேன்னு சொல்றாரு. நான் இன்னொன்று உங்களுக்கு சொல்றேன். நான் நாகப்பட்டினத்துக்கு நிறைய டைம் போயிருக்கேன். நம்ம வியூவர்ஸ்க்கே தெரியும். நாகப்பட்டினத்தில் நேரடியாக போயிட்டு அக்கா காளியம்மாள் அவர்கள் நான் பேட்டியாக எடுத்திருக்கேன். அப்படி பேட்டி எடுக்கும்போது அங்கே சுற்றி இருக்கக்கூடியவங்கலாம் பேசுவோம். அவங்க வீட்டு வரவங்கலாம் பேசும்போது எப்படி இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் இருக்கு, ஷானவாசன் அடிக்கடிக்கு வருவாரா, இங்கே தான் இருப்பாருன்னு கேட்கும்போது, அவர் ஏன் இங்கே வரப்போறாரு, பெருசாக இங்கே வரவே மாட்டாரு அப்படின்னு அவங்க சொன்னது. இவர் இன்னைக்கு சொல்றாரு, நான் இதெல்லாம் பண்ணிருக்கேன் அதெல்லாம் பண்ணிருக்கேன் சொல்றாரு. எப்படி சொல்றீங்க? அப்ப அவரே தான் மென்ஷன் பண்ணியிருந்தாரு, நான் விடை பெறும்போது கண்ணீர் மல்க மக்கள் எனக்கு தெரியல. அங்க எனக்கு சொன்னதை இன்னைக்கு நான் சொல்றேன். ஏன்னு கேட்டா முடிஞ்சிச்சு, அந்த காலம் முடிஞ்சிச்சு. நான் அப்ப பேசல, இதை நான் அப்ப பேசவே இல்லை. அப்போ நான் பேசியிருந்தா அது தப்பா இருக்கும். இன்னைக்கு இவர் சொன்னதுனால அங்க நான் கேள்விப்பட்டதை உங்ககிட்ட சொல்றேன். நான் எனக்கு ஒன்றும் அவர் மேலே எந்த இதுவும் கிடையாது, நான் சொல்கிறேன். நான் இப்போ இவர் என்ன கேட்குறாரு ஷானவாஸ், நான் பல்லாவரத்தில் போட்டு முதல்ல ராயபுரத்தில் போட்டியிட விரும்பினேன் அப்படின்றத தெரிவிச்சதா சொல்லப்பட்டது. யார் சொல்றாங்க? அண்ணன் திருமா சொல்றாங்க. அப்புறம் அந்த ராயபுரம் தொகுதியை நான் டிக் பண்ணிட்டேன் ஷானவாஸுக்காக. ஷானவாஸ் கேட்கிறாருன்றதுக்காக நான் ராயபுரம் டிக் பண்ணேன். திருப்பூருமே பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் பாலாஜிக்காக தான் நான் வச்சிருந்தேன். அப்புறம் ராயபுரத்தை என்ன பண்றாங்கன்னா தேமுதிக கொடுத்துடுறாங்க. அப்போ அதனால அதுக்கப்புறம் என்ன கேட்கறேன்னா பல்லாவரத்துல கேட்கிறேன். நானு பல்லாவரம் நமக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. இன்னொன்னு சொல்றாரு, அரூரை நம்ம கேட்டோம், அரூருக்கு அரக்கோணத்தை தந்துட்டாங்க அப்படின்றத. அரக்கோணத்தை கொடுத்தது நான் அப்புறம் அந்த கதைக்கு வரேன். நான் பக்கத்து தொகுதி நான் வரேன். நாங்கள் கள்ளக்குறிச்சி ஆரம்பத்துலேருந்து கேட்டோம், கள்ளக்குறிச்சி எங்களுக்கு தரவே இல்லை, எங்களுக்கு தரமாட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. நாங்கள் அவ்வளோ நாள் கேட்டோம், அப்புறமா பார்த்தா கொடுக்குறாங்க. நாகப்பட்டினத்தை ஏன் எங்களுக்கு கொடுக்கலன்னு கேட்டா ஜவஹர்லா கேட்கிறாரு. ரெண்டாவது ஷானவாஸே போட்டியிட விரும்பல நாகப்பட்டினத்துல. ஷானவாஸ் அவர்கள் போட்டியிட விரும்பலன்றது முதல்ல நான் திரும்ப தானே தெரிஞ்சிருக்கணும், விசிகாக தானே தெரிஞ்சிருக்கணும். அது எப்படி முதல்ல திமுக தெரியுது? யார் சொல்றா? அப்போ ஷானவாஸ் அவர்கள் யாரோட நெருக்கமா இருக்காரு? நீங்க யார்? நீங்க விசிகாவோட எம்எல்ஏ, உங்க தலைவர் நான் திருமா, அவர் போட்டியிட விரும்பலன்றது முதல்ல எப்படி தெரிய வந்துச்சு உங்களுக்கு? அப்போ நான் திருமாவர்களுக்கே தெரியாம யாருன்னா சொல்றாங்களா? அப்ப இவர் யார் கூட இருக்காருன்றது நான் அப்புறம் வரேன். இப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்றது தேசிய பிரச்சனையா, அது மாநில பிரச்சனையா, அது விசிகாவினுடைய வாழ்வாதார பிரச்சனையா, இல்ல விசிகாவினுடைய கட்சி பிரச்சனையா? ஒரு பிரச்சனையும் கிடையாது. திமுகவில் எத்தனை பேருக்கு சீட் இல்லை? எனக்கு தெரிஞ்சு பரந்தாமனுக்கு எழும்பூர்ல சீட் இல்லை, காஞ்சிபுரத்துல எழிலனுக்கு அவர் கொடுத்தவருக்கு சீட் இல்லை. ஏன் எங்க திருத்தன்ல சந்திரனுக்கு சீட் இல்லை? அவர் என்ன பண்ணிருந்தார், நம்ம ஊர் எம்எல்ஏ சொல்லிட்டு பயங்கரமா பண்ணிட்டுலாம் அப்படி பயங்கர விளம்பரம்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. நமக்கு பெரிய உடன்பாடுலாம் இல்லை, அவருக்குமே சீட் இல்லை. யார் கொடுத்துட்டாங்க? தேமுதிக கொடுத்துட்டாங்க. அப்ப திமுக கொடுத்தவங்களுக்கு சீட் இல்லை, அதிமுக கொடுத்தவங்களுக்கு சீட் இல்லை, விசிகால மட்டும் ஏன் ஷானவாஸ் கொடுக்கலன்றது பெரிய தேசிய பிரச்சனையாக்கணும் எப்படி? அது
இதை எழுதுறவங்களாம் யாரு? அண்ணன் திரும்ப அந்த வீடியோ என்ன சொல்றாரு, நாங்க ஒரு இஸ்லாமியர் கொடுக்கறது ஒரு விதியா நாங்க வந்து அதை கடைபிடிக்கிறோம். அந்த வகையில நான் விருப்பப்பட்டு என்னுடைய சுயமான முடிவால பன்ரோட்டியில அப்துல் ரஹ்மான் கொடுக்குறேன். ஏன்னா அவரும் கட்சியில் நீண்ட காலமா இருக்கக்கூடியவர், ஷானவாஸ் முன்பாகவே இருக்கக்கூடியவங்க, பெரியவங்க. அவங்க அந்த இஸ்லாமிய அமைப்பில் ஜனநாயக பிரிவினுடைய செயலாளராக அவர் தான் இருக்காரு. நான் விருப்பப்பட்டு தான் கொடுக்குறேன்னு சொல்றாரு. அப்போ அண்ணன் திருமாவர்கள் தான் விருப்பப்பட்டு பன்ரோட்டியில அப்துல் ரஹ்மானுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. பன்ரோட்டி வந்து இவங்க கேட்கவே இல்லை. இவங்க கேட்டது வந்து அரூர்லாம், இவங்க கேட்டதுல வந்து பன்ரோட்டி வந்து இல்லை. சரிங்களா? அதை நீங்க புரிஞ்சுக்கணும். பன்ரோட்டி வந்து வேற வழி இல்லாமல் கொடுத்தாங்க, அதுல வந்து போட்டிட்டுறாங்க. ஆனா அண்ணன் பாத்தீங்கன்னா அரூர் கேட்டிருக்காரு, அரக்கோணம் வந்து கேட்கல, அரூர் தான் வந்து கேட்டிருக்காரு. இதுல ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்றேன் பாருங்க. இப்போ நானே வந்து ஒரு விமர்சனத்தை வச்சிருக்கேன், பல ஆக்டிவிஸ்டுகள் வச்சிருக்காங்க, பல தலித்துகள் வச்சிருக்காங்க. என்னன்னா, அண்ணன் திருமாவர்கள் வந்து வாங்கக்கூடிய பொது தொகுதியில ஏன் ஒரு தலித்தை நிறுத்த மாட்டுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. எனக்குமே அந்த கேள்வி இருந்திருக்கு. ஆனா திருப்போரூர் தொகுதியில அண்ணன் திருமாவர்கள் நிற்க வைத்திருக்கக்கூடிய பன்னீர்தாஸ் என்பவர் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்தவர். அவரை அண்ணன் திருமாவர்கள் பொது தொகுதியில் நிற்க வச்சிருக்காரு. இது மிகப்பெரிய ஒரு வரலாற்று புரட்சி, ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி. உண்மையாகவே அதுக்கு பெரிய ஒரு அரசியல் தைரியம் வேண்டும். அண்ணன் திருமாவர்கள் அந்த நிற்க வச்சிருக்காரு. அப்போ இதை நம்ம யாராவது பாராட்டுறோமா? ஒரு பொது தொகுதியில், தனக்கு கிடைக்கப்பட்ட பொது தொகுதியில் ஒரு பட்டியல் சமுதாயத்தை சார்ந்த பன்னீர்செல்வம் என்பவரை திருப்பூரில் திரும்ப நிற்க வைக்கிறார் என்று சொன்னால் இது மிகப்பெரிய ஒரு அரசியல் புரட்சி. அதுக்கான திரும்ப வித்திட்டு இருக்காரு. அப்ப நீ இதை பாராட்டணுமா, இல்ல ஷானவாஸுக்கு ஏன் சீட்டு தர்றத கேள்வி எழுப்பணுமா? இப்போ கட்சியில உழைக்கக்கூடிய எவ்வளோ பேர் இருக்காங்க, அத்தனை பேருமே இந்த இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுவாங்க. தப்புலாம் ஒன்றும் கிடையாது. இதாவது முன்னாடியே சொன்னல, திமுக அதிமுக கிடையாது. இது வந்து கொடுத்தவங்களுக்கே சீட்டு தரணும், அப்ப மகன் பேரன்னு சொல்லிட்டு. இது விசிகா ஒரு ஜனநாயக அமைப்பா அண்ணன் திருமாவர்கள் வந்து அது முன் வைக்கிறாரு. இப்போ ஷானவாஸ் என்னெல்லாம் சொன்னார்ன்றது நான் வரேன். நான் ஷானவாஸ் வந்து என்ன சொல்றாரு, சென்னையில் நான் போட்டிட்டு விரும்பினேன். ஏன்னு கேட்டா ஊடக பணி இருக்கு, கட்சி பண்ணிட்டு எல்லாமே சொல்றாங்க. நான் இன்னைக்கு சில விஷயம் வெளிப்படையா பேசுறேன். ஏன் பேசுறேன்னா, இவ்வளவு நாள் நான் சொல்லல. ஏன்னா நம்ம விசிகா போன்ற அமைப்புகள், கட்சிகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் நான். இப்போது விசிகாவில் நான் எல்லாரையும் பேட்டி எடுத்திருக்கேன். நான் பேர் சொல்ல மாட்டேன். துணை பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய பலர்கிட்ட பேட்டி எடுத்திருக்கோம். எல்லாருமே அதில் அடங்குறாங்க. நிறைய முக்கிய நிர்வாகிகள் நான் பேட்டி எடுத்திருக்கேன். ரெண்டாவது, பேட்டிகளுக்கு அப்பாற்பட்டு எனக்கு விசிகாவில் இருக்கக்கூடிய முக்கியமான எல்லாருக்குமே எனக்கு பர்சனலாக தெரியும். என்கிட்ட நிறைய விஷயத்த மனம் விட்டு பேசக்கூடியவங்க. நான் யார் பேரையும் சொல்ல மாட்டேன், நீங்கள் யாரோட நினச்சிங்க. இப்போ ஷானவாஸ் மாதிரி ஆட்கள்லாம் வந்து விசிகாவுக்காக என்ன பண்ணியிருக்காங்க? பெருசாக ஆட்கள் வந்து கொண்டு சேர்த்தது கிடையாது, பெருசாக களப்பணி கிடையாது. இவங்க வந்து இஸ்லாமியன்ற ஒரு காரணத்துக்காக இங்கே வந்து ஷைன் ஆகணும்னு நினைக்கிறாங்க. இது வந்து தலித் அமைப்புன்றதுனால ஒரு நான் தலித்து தான் பெரிய வரவேற்புலாம் இருக்குது. பட் அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க? இவ்வளோ முக்கியத்துவம் தரத்துக்கிறத சொல்லியிருக்காங்க. அவங்களுக்குலாம் என்ன அவங்க மேலே காண்டா? அப்போ வந்து ஷானவாஸ் எம்எல்ஏலாம் கிடையாது. நான் சொல்கிறது ஷானவாஸ் எம்எல்ஏ ஆகிறதுக்கு முன்னாடியே இந்த ஊடக வெளிச்சம் படுறது இதெல்லாம். ரெண்டாவது நான் சொல்கிறேன், ஊடக வெளிச்சம் ஒருத்தர் மேலே படுறதுன்றதுக்காக அவங்க அறிவாளிகள் கிடையாது. ஒருத்தருக்கு மேலே ஊடக வெளிச்சமே படலைன்றதுக்காக அவங்க முட்டாள்களும் கிடையாது. ஊடக வெளிச்சம் கிடைச்சிட்டு நம்ம தான் பெரிய அறிவாளி சொல்லி நினச்சிக்கிறது வந்து அதுக்கு தெரியல. ஊடக வெளிச்சம் கிடைக்காம எவ்வளோ பேர் ஊடக வெளிச்சம் கிடைக்கப்பட்ட பலரை விட அறிவாளிகளாக, கள பணியாளர்களாக, எழுத்தாளர்களாக இந்த சமூகத்தின் மீது உண்மையாகவே அக்கறை கொண்ட பல பேர் இருக்காங்க. அவங்க விசிகாவிலே இருக்காங்க. நான் உதாரணத்துக்கு நிறைய பேர் சொல்லுவேன், நான் போராட்டம்னா அவங்க போய் களத்தில் நிற்பாங்க. ஆனால் அவங்கெல்லாம் ஒரு நாள் வந்து டிவி டிபேட்டில் வந்து உட்காந்துக்கிட்டோ இல்லை திமுகவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டோ அப்படிலாம் கிடையாது. அவங்க விசிகாவை தன்னுடைய கட்சியாக பார்க்குறாங்க, தன் சமுதாயத்துக்கான கட்சியாக பார்க்குறாங்க. அண்ணன் திருமாவை தன் சமூகத்திற்கான ஒரு விடிவெளியாக பார்க்குறாங்க. அதனால தான் அவங்க பயணிக்கிறாங்க. இப்போ இவங்களே கேட்குறாங்களே, விசிகா சார்ந்த பல பேரே கேட்டிருக்காங்களே, ஷானவாஸ் அவர்கள் விசிகாவுக்காக என்ன பண்ணியிருக்காரு, எத்தனை பேரை கட்சியில் சேர்த்திருக்காரு. சரி, அதை விட்டுரு, நீ எத்தனை இஸ்லாமியில கட்சியில் சேர்த்திருக்க? ஏன்னா அண்ணன் திருமா விசிகா என்பது ஒரு சாதி கட்சியாக இருக்கக்கூடாது, ஒரு சாதிக்கான கட்சியாக மட்டும் இதை கொண்டு போக விரும்பலை. அதனால தான் வேலைச்சேரி தீர்மானத்தின் மூலமாக தலித் சமூகத்தை அல்லாத பிற சமூகங்கள் வந்து அவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்கணும், அவங்களுக்கு பொறுப்புகளை கொடுக்கணும் தீர்மானத்தை கொண்டு வராரு. உண்மையாக சூப்பரான ஒரு விஷயம்தான். அதன் அடிப்படையில் ஷானவாஸ் அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசுல துணை பொதுச் செயலர் ஆகிட்டாரு. ஐ திங்க் 28, 27, 29 சம்திங் ஏதோ ஒரு வயசுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 29க்குள்ளேயே துணை பொதுச் செயலர் ஆகிட்டாரு. அப்போ உங்களை அண்ணன் திருமா அதிகாரம் கொடுத்து பதவி கொடுத்து அழகு பார்க்குறாரு. இத்தனை நாளாக எழுதுறானுங்கல்ல, வெளியானதுலேருந்து எழுதுறானுங்க இல்லையா, ஷானவாஸ்க்கு ஏன் சீட் கொடுயா, உடனே மறுநாளே சொல்றது, இங்கே பாருங்க எந்த பிரச்சனையும் கிடையாது, தலைவர் வந்து கொடுத்தா நான் வாங்கிக்க போறேன், நான் கேட்ட தொகுதி கிடைக்கல, நான் பணி செய்ய போறேன், முடிஞ்சிருச்சு. எப்ப சொல்றாரு? இப்பதான் சொல்றாரு. இத்தனை நாள் கழிச்சு சொல்றீங்க, இத்தனை நாள் முன்னாடி ஏன் சொல்ல நீங்க? சரி, உங்களை அமைதி என்ன? இப்போ உங்களுக்கு கொஸ்டின் பண்ணிட்டே இருக்காங்க, நீங்க அமைதியா தான் என்ன அர்த்தம்? நீங்க அதை ஊக்குவிக்கிறீங்களா தடுக்கிறீங்களா? ரெண்டு தான் இருக்கு. ஒன்று நீங்கள் என்கரேஜ் பண்ணுறீங்களா, புல் ஸ்டாப் வைக்கிறீங்க.
புல் ஸ்டாப். நான் தான் சொல்றேனே, இது அழுத்தம் அதிகரிக்குது. நேற்று நான் சங்கத்தமிழுடைய பேட்டியின் மூலமாக இந்த விஷயம் இன்னும் கொஞ்சம் பூதாகரமாகுது. நானே சொல்றேனே, நிறைய பேர் எழுதியிருந்தாங்க. அதை கூட என்ன சொல்றாரு, தம்பி நீ வாயை திறந்து பேசுப்பா, உனக்கு தலைவர் இவ்வளவு பண்ணாருப்பா, கட்சி உனக்கு இவ்வளவு பண்ணுச்சுப்பா, நீ ஒன்னும் கட்சிக்கு அந்த அளவுக்கு பெருசா பண்ண மாதிரி தெரியல, பட கட்சி உனக்கு ஏன். ஆனா அது நியாயமா பேசுறது. அவர்தான் எல்லா இடத்துலயும் சொல்றாரு, நான் வந்து கட்சிக்கு எல்லா கூட்டத்திலயும் தவறாம கலந்துகிட்டேன், கட்சிக்கு பண்ண வேண்டிய எல்லா விஷயத்திலயும் நான் பண்ணியிருந்தேன், எல்லாத்துலயுமே என்னுடைய பங்களிப்பு இருந்ததுங்கிறது வந்து அவர் திருப்பி சொல்ற பாரு. தனிப்பட்ட பிரதாப்பா ஷானவாஸ் அவர்களுக்கு யாரும் கூட தெரியாம இருக்கலாம். எனக்கு நான் தான் சொல்றேன், விசிகா இருக்க கூட எல்லாருக்குமே எனக்கு தெரியும் ஓரளவுக்கு, எல்லாருக்கும் நான் பேசுவேன் நான். ஆனா அவர்கிட்ட எனக்கு பெருசா எதுவும் கிடையாது, நமக்கு அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, சோர்ஸ் கிடையாது, நம்ம அவரை அணுகலாம் முடியாது. ஏன் நம்ம அவர் அணுக முடியாது, அவரை சில பேர்கள் தான் அணுக முடியும், எல்லோரெல்லாம் அவர் அணுக முடிஞ்சிடாது. அதை நான் ரொம்ப வெளிப்படையாக சொல்ல விரும்பல நான், ஏன்னா அப்படி நினைச்சக்கூடிய ஒரு நபர் அவர். சரிங்களா, எனக்கு தெரிந்து அவர் எங்கேயும் வந்து பெருசாக வந்து ஃபீல்டில் இறங்கி போராட்டம் பண்ண மாதிரி எதுவும் நான் பார்க்கல. ஏதோ சொல்கிறார் வேங்க வயலுக்கு போனான்றாரு. எனக்கு தெரிஞ்சு வேங்க வயலுக்கு ரொம்ப முக்கியமாக எனக்கு தெரிஞ்சு போனது ரஜினிகாந்த் அண்ணன் போனார், சங்கத்தமிழன் போனாங்க, வன்னியரசு அண்ணன் போனாங்க, இவங்கெல்லாம் வந்து வேங்க வயலுக்கு வந்து போயிட்டு வந்தாங்க. ரெண்டாவது இப்போ இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா களத்தில் மக்களோடு நிற்கக்கூடியவங்க. நீங்கள் போராட்ட காலத்தில் விசிகால இருக்கக்கூடிய பல பேர் போராட்ட காலத்தில் நேரடியாக நிற்கக்கூடியவங்க. நம்ம வன்னியரசன் மேலே வந்து பார்த்தீங்கன்னா சீமானன் நாம் தமிழ் கட்சி சார்ந்த விஷயங்கள் சில முரண்பாடான கருத்துக்கள் அவங்க வைக்கிறதுல வச்சாலுமே கூட வன்னியரசன் ஒரு போராட்டம் அங்கே நிற்பார், களத்தில் இறங்கி நிற்கக்கூடிய ஒரு நபர். ரஜினிகாந்த் அண்ணன் களத்தில் இறங்கக்கூடிய ஒரு நபர். ஸோ இந்த மாதிரி ஆட்கள்லாம் விசிகாவில் வந்து இருக்கிறாங்க. இவர் களத்தில் நிற்கிறன்னு அவரே சொல்கிறாரு. இதை விசிகா சார்ந்தவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியல, நான் ஒருத்தர் மேலே விமர்சனம் வைக்க விரும்பல, தேவையில்லாமல் நம்ம சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் இதை விசிகா சார்ந்தவங்களும் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்போது ஆளூர் ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு கொடுக்கலன்றது ஒரு ஜனநாயக பிரச்சனை கிடையாது, அது தேசிய பிரச்சனை கிடையாது. திமுகவில் அமைச்சர்களுக்கே சீட்டு கொடுக்கலாமா, சென்னையில் வந்து போட்டியிட்ட பல பேருக்கே சீட்டு கொடுக்கலாம், அவங்களாம் வந்து கேட்டு நகராங்க. நான் என்ன சொல்கிறேன், விசிகா கொடுக்குறதே 8 சீட்டு. அப்போ அந்த கொடுக்குற 8 சீட்டில் நான் வந்து கொடுத்தவங்கள தான் கொடுப்பேன் வாய்ப்பு. ரெண்டாவது அண்ணன் சொல்கிறார் திரும்ப, நான் வந்து எஸ்எஸ் பாலாஜிக்கும் ஷானவாஸுக்கும் கொடுக்கணும் தான் விருப்பப்பட்டேன், சூழல்கள் மாறுது, நான் முடிவு பண்ணுறேன், இன்னொரு இஸ்லாமியர் கொடுக்கும் சொல்ல, அதுதான் ஜனநாயகத்தன்மை. நான் திருப்பி ஒன்று சொல்கிறேன், திருப்பூர் தொகுதியில் எஸ்எஸ் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்கலன்றது ஒரு கேள்வி கூட எடுத்துகிட்டு வரலாம். நான் பார்த்தேன், நான் ஒரு வன்னியர் சங்கத்தை ஆதரிக்கக்கூடிய, பாமக ஆதரிக்கக்கூடிய ஒரு நபர், நான் வீடியோ ஷார்ட்ஸ்லாம் நிறைய பார்த்துருக்கேன். அவர் வந்து கேட்குறாரு, இந்த மாதிரி விசிகா வந்து ஒரு வன்னியர் கூட கொடுக்கல, இது எப்படி ஜனநாயக கட்சியாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அதெல்லாம் என்ன கேள்வியே எனக்கு புரியல. எனக்கு விசிகாவை நீங்களாம் ஜாதி கட்சின்னு சொல்றீங்க. அப்ப இப்படியே ஏத்தி விட்டு திரும்ப அவர்கள் அடுத்தடுத்து விளக்க கொடுக்க விடணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா? ஏன் என்னை பொறுத்த வரைக்கும் திரும்ப ஏன் கொடுக்குறாரு தேவையில்லை. அவர் தலைவர், அவர் விசிகாவோட தலைவர், அவர் விசிகாவின் தலைவர் திரும்ப தான். அப்புறம் வேற யாரும் சொல்லிட்டு போற, வேற யாரும் கிடையாது, யார் பேர் நான் குறிப்பிட விரும்பல. அவருக்கு வந்து விளக்கம் கொடுக்கணும். அவருக்கு வந்து என்னன்னா எல்லாரும் மேலுமே வந்து அவருக்கு வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் உண்டு. இன்னும் சொல்ல போனால் நான் தலித்துகள் மேலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சாஃப்ட் கார்னர் வந்து உண்டு. ஏன்னு கேட்டால், சரி நம்ம தலைமையை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, நம்ம கட்சியை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க, அவங்களுக்கு உரிய அங்கீகாரத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்ற அந்த நல்ல மனசு இருக்கிறதுனால தான் அவர் வந்து எஸ்எஸ் பாலாஜி அண்ணனுக்கு கொடுக்குறதும் ஷானவாஸ் அண்ணனுக்கு கொடுக்குறதுமே கூட. அதுக்காக வாங்குறது எல்லாத்தையுமே உங்களுக்கு தூக்கி கொடுத்துட்டு நீ பாருங்க, விசிகா கட்சியை பட்டியல் சமுதாயத்துக்கான கட்சி சொல்றானுங்களா, அந்த அடையாளத்தை மாற்றணும்னு சொல்லிட்டு தானே உங்களுக்கு கொடுக்குறாரு. கொடுத்த நீங்கள் அந்த கட்சிக்காக என்ன பண்ணீங்க? எஸ்எஸ் பாலாஜி அண்ணன் எவ்வளோ வன்னியர்களை எத்தனை வந்து நினைச்சிருக்காரு? சரி, எவ்வளோ பேர் கட்சியில் நினைச்சிருக்காரு சொல்ல முடியுமா அவரால்? ஷானவாஸ் அண்ணன் எவ்வளோ பேர் நினைச்சிருக்காரு சொல்ல முடியுமா அவரால்? இவங்கெல்லாம் இணைக்கல அப்படின்றத பல பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ நீங்கள் ஒரு ஆள் மட்டும் வளரணும் அப்படின்னா அப்போ உங்களுக்கான கட்சிகள் இங்கே பலது இருக்கு இல்லையா? இந்த கட்சியை பொது கட்சியாக மாற்றணுன்றதுக்காக தான் நான் திரும்ப அவங்களால நம்பி கொடுக்குறாரு. நீங்கள் அதுக்காக குறைந்தபட்சமாக என்ன பண்ணியிருக்கீங்கன்றதுனா ஒரு கேள்வி. அப்போ அதை நீங்கள் செய்திருக்கணும் இல்லையா? அதை நீங்கள் செய்யலைன்றது விசிகா சொந்தங்களே சொல்கிறாங்க. அப்போ நான் திரும்ப இவருக்காக வந்து தொகுதியில் கேட்டிருக்காரு. ராயபுரத்தை முதல்ல விருப்பப்பட்டாராம், அப்புறம் ராயபுரத்தை வேணான்னு சொல்லிட்டாராம். அதுக்காக வந்து ஆனா அவர் ஷானவாஸ் சொல்லியிருக்காரு, நான் சென்னையில எங்க வேணாலும் எனக்கு கிடைச்சாலே ஓகேங்கிற மாதிரி தான் அவர் சொல்றாரு. ஆனா திரும்ப அவர்கள் என்ன சொல்றாரு, பல்லாவரம், ராயபுரம். ராயபுரம் சென்னை தானம்மா, சென்னை தொகுதி தானே. அவங்க அந்த ரெண்டை தானே மென்ஷன் பண்றாங்க. இவங்க சொன்னாங்க எனக்கு சென்னையில எங்க கிடைச்சாலும் ஓகே. விசிகாவில் சீட்டு கிடைக்குமான்னு காத்துக்கிறாங்க அத்தனை பேரும். சரிங்களா? அப்போ இவருக்கு சென்னை தான் வேணும்னு சொல்றதுல அது என்னன்னு தெரியல எனக்கு. நான் தலைக்கீழாக தான் குதிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரியா? ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, என்னடா பால், என்ன பால், ஒட்டக பால் தான் நான் டீ குடிப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரின்னு தெரியல. சீட்டுக்காக எவ்வளோ பேர் வந்து காத்துட்டு இருக்காங்கம்மா, எவ்வளோ பேர் ஏங்கிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச பல பேர் வந்து விசிகால சீட்டு கிடைக்க சொல்லிட்டு மன வருத்தத்தில் இருக்காங்க. அவங்கெல்லாம் அதுக்கு தகுதியான நபர்கள் தான், தகுதி இல்லாத நபர்கள்லாம் கிடையாது. அதுக்கு எல்லாருமே கொடுத்துடவும் முடியாது.
சிந்தனை அன்னைக்கு ஏன் திருப்பி தராருன்னா அவர் கட்சியுடைய பொதுச் செயலாளர், அவர் மேல திரும்ப அவருக்கு கூடுதலான இன்னொரு நம்பிக்கை இருக்கு, அதனால திருப்பி கொடுக்குறாரு. ஏற்கனவே 3 பேர் இப்போ பனையூர் பாபனை போர்க்குடி தூக்குனாரா? அதான் கேட்குறேன், பனையூர் பாபனை ஏன் கேட்கல? இதே எஸ்எஸ் பாலாஜி கூட பெருசா அவர் கேட்ட மாதிரி தெரியல. இவர் என்னன்னா ஷானவாஸ் அவர்கள் இப்போ எல்லா டிபேட்டும் பார்க்கக்கூடிய நபர், டிபேட்டை பார்க்கறத நம்ம வேலையுமே கூட, சரிங்களா? இவர் நான் தலித் இஷ்யூக்காக நான் பேசினேன், எனக்கு தெரியல எந்த தலித் இஷ்யூக்காக இவர் பேசினார்லாம் எனக்கு தெரியல எனக்கு, சரிங்களா? இன்னொன்று நான் ஊடகங்கள் பணி, ஊடக பணி என்பது நான் முக்கியமானது தான், அது இல்லைன்னா சொல்லலை. விசிகா மேல் எனக்கு ஒரு விமர்சனமே உண்டு. என்னன்னா விசிகாவில் துணை பொதுச் செயலாளர் தான் ஊடக பணியும் செய்வார், அவர் தான் நிகழ்ச்சியுமே ஒருங்கிணைச்சு அவர் தான் பேசுவார், அவரே தான் எம்எல்ஏவும் ஆவார், அவர் தான் எம்எல்ஏ சீட்டே வாங்குவாங்க. ஊடக பணி செய்தி தொடர்பாளர்கள் பேச போகிறாங்க, அவ்வளோதான். அந்த நிகழ்ச்சிகளை ஒருங்கிணைக்கிறது அந்த குழு பண்ண போகுது. உங்கள் வேலை கட்சியை கட்டமைப்பது, கட்சியை அடுத்த இடத்துக்கு கொண்டு போக, அதுதான் அடுத்த வேலையாக இருக்கும். எல்லாத்திலும் நம்மளே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது எனக்கு எப்படின்னு தெரியல. இவங்கெல்லாம் அதற்கு ஆசைப்படக்கூடிய ஒரு நபர்கள் தான். ஆசைப்படலாம், தப்பு கிடையாது. ஒரு முறை கொடுத்தாங்க இல்லையா, இவரே தான் ஷானவாஸ் தான் சொல்றாரு, குன்னம் தொகுதி தலைவர் எனக்கு கொடுத்தாரு. 2016 பார்த்தீங்கன்னா என்ன தேர்தல் மெட்டீரியல் சொல்லிட்டு பார்த்தாரு. ஏன் நீங்கள் மட்டும் தேர்தல் மெட்டீரியலா, மீதி பேர்லாம் எடுத்துக்கிறாங்க. ஒரு கட்சியில் ஒருத்தன் ஏன் சேர்றான்? வெறுமனே சேவை செய்யறதுக்கு மட்டும் சேரல, அதிகாரத்துக்கு வரணும், எம்எல்ஏ ஆகணும் அப்படின்னு தான் சேருவாங்க. சும்மா சேரணும்னு சொல்லிட்டு சேர மாட்டாங்க. என்ன பண்றது, அப்படி கட்சிக்காக உண்மையாக உழைக்கக்கூடியவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்காமல் தான் இருக்கிறது. அப்போ அதான் திரும்ப இன்னைக்கு சரி செய்ய நினைக்கிறாரு. அதனாலதான் 3 பேருக்கு புதுசானவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. பெரிய குளத்துல ஆற்றல் அரசு கொடுத்துருக்காங்க இல்லையா, நான் திரும்பவே ஒரு வீடியோவில் சொல்றாரு, அவருடைய தியாகங்கள்லாம் யாருக்கு ஈக்குவல் ஆகாது, என்னை இங்க அடையாளப்படுத்தியதே ஆற்றல் அரசு தான் சொல்றாரு. அப்போ அவ்வளவு மூத்தவர்களுக்கு சீட்டு கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா? இப்போ பன்னீர்தாஸ் என்பவருக்கு திருப்பூரில் கொடுக்குறாங்க. ஏன் கொடுக்குறாங்க? ஒரு பொது தொகுதியில் ஒரு 1000 தமிழர் நிற்க வைக்கணுன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய பொது தொகுதி வாங்கி நிற்க வைக்கணும் தான் நான் ஆசைப்படுவேன். ஏன்னா அந்த ஒரு இதுவை உடைக்கணும், இவங்க இங்கே மட்டும் தான் நிற்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையை உடைக்கணுன்றது தான் நான் விரும்பக்கூடியது. ஸோ அதை தான் நான் திரும்ப பண்ணியிருக்காரு. இதை மேலும் மேலும் இதை கூர்மைப்படுத்தி விட்டார். ஆனால் திமுககாரங்க, திமுககாரர்கள் என்ன எழுதுறாங்கன்னா ஷானவாஸ்க்கு ஏன் சீட் கொடுக்கல, அவர் எவ்வளோ பேர் அறிவாளி தெரியுமா, நான் அவர் மட்டும் தான் அறிவாளி, என்ன மீதி பேர்லாம் சரி ஏன்டா நான் ஒன்று கேட்குறேன், ஷானவாசனுக்கு சீட்டு தர சொல்லி எழுதக்கூடிய நீ பனையூர் பாபுக்கு சீட்டு தரன்னு ஏன் எழுத மாட்டேற? என்ன காரணம்? சொல்ல முடியாது. அவங்க ஆளூர் ஷானவாஸ், அதுக்கப்புறம் எஸ்எஸ் பாலாஜி, அடுத்து பனையூர் பாபு வந்தாலும் அப்படிலாம் கிடையாது, எழுத மாட்டானுங்க. ஏன் எழுத மாட்டானுங்க? ஏன்னா அவர் ஏற்பாடு பண்ணல எழுத சொல்லி. இவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். எனக்கு இதுக்கு மேலாம் சொல்ல தெரியல எனக்கு. நான் பனையூர் பாபண்ணை நான் பனையூர் பாபண்ணன் ரொம்ப மோசமானவர் இல்லை, அவர் மேலே அலிகேஷன் எனக்கு தெரிஞ்சு அது பெருசாக இல்லை, எனக்கு தெரிஞ்சு எதுவுமே கிடையாது. சரிங்களா? அவர் மேலே பொதுமக்கள் மத்தியில் பார்த்தீங்கன்னா பொது விமர்சனத்தில் பனையூர் பாபண்ண மேலே எந்த அலிகேஷனுமே இல்லை. அவருக்கு திரும்ப சீட்டு தரல. ஏன் நீ எழுதலை? இப்போ எனக்கு தெரிஞ்சவன் பதில் தெரிஞ்சாலும் ஷானவாஸுக்காக சீட்டு கேட்குறவங்க, ஏன்னா ஷானவாஸ் டிஎம்கேல, அப்போ நீங்களே சொல்றீங்க ஷானவாஸ் டிஎம்கேன்னு, அதனால அவங்களுக்கு கோவம் வருது. என்ன வருது, நம்மால ஒரு நமக்காக பேசக்கூடியவர், முத்துவேல் கருணாநிதி முதலமைச்சராகணும், உதயநிதி புகழ்பாடணும் சொல்லிட்டு பேசக்கூடிய நபர் சொல்லிட்டு எழுத வைக்கிறேன்னு தெரியல. இப்போ ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு தரல எழுதுற நீ விசிகாக்கு ஏன்டா 15 தொகுதி தரமாட்டீங்க, விசிகா கேட்ட இரட்டை இலக்கை ஏன்டா தரமாட்டீங்க சொல்லி ஒருத்தர் எழுதுறீங்களா? ஷானவாஸுக்காக போர்க்கொடி தூக்கக்கூடிய நீங்க விசிகாக்கு சீட்டு தரல, சீட்டு குறைச்சாங்கன்றது ஏன் எழுத மாட்டுற? அப்போ உனக்கு என்ன வேலைன்னா திமுகவுக்காக பேசக்கூடிய ஷானவாஸ் இருக்கணும், விசிகா வளரக்கூடாது, அண்ணன் திரும்ப அதிகாரத்துக்கு போகக்கூடாது, கடைசி வரைக்கும் திமுக கூட இருக்குன்னு சொல்லிட்டு நீ விரும்புற. அண்ணன் திருமா திமுக விட்டு வெளியேறி விட்டார் அப்படின்னு ஒரு சூழல் எழுதுன்னு வச்சுக்க, இவனங்கெல்லாம் அண்ணன் திருமா அவர்களை ரொம்ப மோசமா எழுதுவாங்க. அந்த இஷ்யூ ஒன்று சொல்ற மாதிரி, எடுத்துக்காட்டுக்கு ரஞ்சித் அண்ணை பொற்கொடி அண்ணியை ஆதரிக்கிறாங்க, உடனே என்ன பண்ணிட்டானுங்க, RS பாஜக கைக்கூலி ரஞ்சித் எழுதிட்டானுங்க. இப்போ அதே அண்ணன் திரும்ப பொற்கொடி அவர்கள் வந்தது நல்லதுதான், அவங்களுக்கு பாராட்டுறான்னு அதிமுக சீட்டு கொடுத்து வாழ்த்துக்கள் சொல்றாரு. அப்படின்னா எழுத போற? இப்ப நீ எழுதுவியா? நீ திரும்ப அண்ணன் சங்கி சொல்லிட்டு எழுதுவியா? நீ எழுதிதான் பாரா. நீ சொல்ல முடியாது, அதிமுகவுக்கு ஆதரவு கொடுக்குறாரு கூட சொல்லுவாங்க. நான் சொல்றேன் எழுதிதான் பாரா. நீ எழுதுவானுங்க. அது உள்ள முரட்டு உப்பிகள்லாம் இருக்கானுங்க, அறிவாலயத்தினுடைய ஸ்ட்ரைட்டா இணையதள கூலிப்படைகள், அதையுமே எழுதுவானுங்க. அண்ணன் திருமாவிற்கு அவர் செய்யக்கூடிய அரசியலில் உங்களுக்கு விமர்சனம் தான், விமர்சனம் வைங்க. ஆனா அவருக்கே பாடம் எடுக்கக்கூடிய அறிவும் உங்களுக்கு இல்ல, அருகதையும் உங்களுக்கு இல்லை. அதுதான் நான் சொல்ல விரும்பக்கூடியது. அதனால ஷானவாஸ் அவர்களுக்கு சீட்டு தரலன்னா தேசிய பிரச்சனைலாம் ஒன்றும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் திரும்ப இவ்வளோ இறங்கி அவருக்காக பேசுன்ற அவசியம் எல்லாம் கிடையாது.
அந்த பேட்டிகள் பல பேர் பேசுறதுனால இந்த மாதிரி இஷ்யூகள்லாம் வருதான்னு சொல்லிட்டு தெரியல. ரெண்டாவது விசிகா இவங்களுக்கு தான் சீட்டு தரணும், இவங்கள தான் வந்துருக்கணும்னு சொல்றதுக்கு திமுக அதிமுக கிடையாது. அதான் திரும்ப திரும்ப சொல்றேன் நான். இன்னும் அதிகமான சீட்டுகளை வாங்கணும் விசிகா. இன்னும் பல பேர் இருக்காங்க விடுதலை சிறுத்தைகள்ல, அவங்களுக்கு சீட்டுகளை கொடுக்குன்றதா நம்ம வந்து விரும்பக்கூடியது. தலைவர் இருக்காருன்னா ஒரு தலைவர் இருக்கதான் செய்வாரு, அதெல்லாம் நம்ம கொஸ்டின்குள்ள கொண்டு வரக்கூடாது. ஏடா தலைமுறை தலைமுறையா வந்து அப்பா தாத்தா மகன் இருக்கிறாங்க, அத்தை கேள்வி கேட்க மாட்டீங்க. கேட்டா வந்து ஆமாம் இது குடும்ப கட்சி தான், இது கொள்கை குடும்ப கட்சி சொல்லிட்டு அதுக்கு முட்டு கொடுக்குறீங்க போயிட்டு. அப்படி இருக்கக்கூடியவங்களாம் விமர்சனம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க.